திருக்கரத்தால் தாங்கி என்னை சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் அனுதினம் நீ வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். இந்த மார்ச் மாதத்தை எங்களுக்கு தந்து 3ஆம் மாதத்தின் இந்த 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய பாதத்தில் எங்களுக்கு கடந்து வர, உம்மை பாட மகிமைப்படுத்த தந்த கிருபைக்காக நன்றி. ஆராதனை கடைசி பகுதி கர்த்தர் எங்களோடு பேசுகிற நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும், தடைகளை மாற்றும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு, தேவன் இயேசுடைய அற்புதங்கள் என்கிற ஒரு தலைப்பில் வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டுடைய அற்புதங்களில் 3 அற்புதத்தை என்னுடைய சிந்தனைக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தி இதை பேசும்படியான ஒரு உணர்வை எனக்கு ஆண்டவர் தந்தார். பொதுவாக என்னுடைய செய்தியில் அற்புதம் அடையாளம் எல்லாம் வருவதில்லை. ஆனால் தேவ செயலாக இந்த வார்த்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். விசுவாசத்தோடு கேட்கிறவர்களுக்கு தேவன் அற்புதம் கண்டிப்பாக செய்வார். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இயேசு செய்த முதலாம் அற்புதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த முதலாம் அற்புதத்தை தேவன் திருமண வீட்டிலே செய்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற இயேசு அற்புதம் செய்வார்? எனக்கு ஒரு ஆச்சரியமான காரியம், நம்முடைய அந்திக்கடை பவுடா காம்ப்ளெக்ஸில் ஒரு சகோதரர் ஒரு கடை ஆரம்பிச்சிருந்தார். அதற்கு அவர் போட்ட பேர் அற்புதர் இயேசு கருப்பட்டி கடை. அற்புதர் இயேசு ஒரு கத்தோலிக்க சகோதரன் நினைக்கிறேன். ஆனால் அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்முடைய கடைக்கு அற்புதர் இயேசு கருப்பட்டி கடைன்னு போடணும் அப்படின்னு. அப்போ எல்லாருக்குள்ளும் ஒரு விசுவாசம் இருக்கிறது, இயேசு அற்புதம் செய்கிறவர். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதத்தை நான் அனுபவிச்சிருக்கிறேன். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? அனுபவிக்காம தேவனுடைய அற்புதத்தை பற்றி நான் பேசலை. வேதம் முழுவதும் இயேசுடைய அற்புதங்கள் நிரம்பி இருக்கிறது. ஆமென். டிவியை குறித்தோ இல்லை என்றால் வாஷிங் மிஷினை குறித்தோ ட்ரெஸ்ஸை குறித்தோ விளம்பரம் பண்ணும்போது 1000 ரூபாய்க்கு 5 சுடிதார்னு போட்டால் அவன் சொல்லுவான் விளம்பரத்தில், ஆச்சரியம், ஆனால் இது உண்மை. இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆச்சரியம், ஆனால் இவைகள் நடந்த உண்மைகள். இதற்கு ஏன் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இதை விசுவாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்ய இயேசு வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லணும். ஆமா, நடக்க போகுதுன்னு கேட்டா நடக்க வாய்ப்பில்லை. இந்த அற்புதத்தை என் வாழ்விலும் கர்த்தர் கட்டளையிடுவார்னா நீங்களும் சாட்சியா எழுப்பி நிற்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:16 இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த சீஷர்கள் மூலம் அநேக அற்புதங்கள் நடந்தது. அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் மூலம் வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கிறதே, இதை இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து அந்தரங்கத்தில் மட்டுமல்ல,
வெளியரங்கமான அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு மேகம் போல சாட்சிகள், எத்தனை அற்புதத்தை பெற்றவர்கள் ஆமென் சாட்சி கொடுத்து உங்கள் காதுகள் கேட்டிருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டுமானால் இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா ஜனங்களுக்கு போதித்த போதனை இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நாளைக்கு உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும். நிகழ்காலத்திலே அற்புதம் பரிசுத்தம் பண்ணி கொள்கிறவர்களுக்கு ஃபியூச்சர் வரும் காலத்திலே கர்த்தர் அற்புதங்களை திரளாய் பெருக பண்ணுவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நேபுகாத்நேச்சர் எழுதுகிறார், உன்னதமானவர் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும், தானியேல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் உன்னதமானவர் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் ஆமென் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. இன்றைக்கு இருக்கிற ஈராக் என்கிற தேசம்தான் அன்றைக்கு பாபிலோன் என்று அழைக்கப்பட்டது. அந்த தேசத்தை ஆளுகை செய்த நேபுகாத்நேச்சர் தெரியாத உலக மக்களே கிடையாது. அவர்தான் தொங்கு தோட்டத்தை உருவாக்கினவர். உலக அதிசயத்தில் ஒன்றாய் கருதப்படுகிற தொங்கு தோட்டத்தை உருவாக்க நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், என் ஆட்சி காலத்தில் இயேசு தெய்வம் செய்த அற்புதத்தை நான் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. ஒரு ராஜாவே தன் வாழ் நடந்த அற்புதத்தை பிரசித்தப்படுத்தும் போது, இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு செய்த அற்புதத்தை யாருக்குமே சொல்லாம அதை சொன்னாலே ஒரு சுவிசேஷமாய் மாறி போகும். என்ன அற்புதம் நேபுகாத்நேச்சர் காலத்தில் தானியேல் மூலமாய் செய்தார்? தானியேல் 3:24-25 சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் விக்கிரகத்தை வணங்க மாட்டோம், யெகோவா தெய்வத்தை மட்டும் நாம் வணங்குவோம், இயேசு தெய்வத்தை மட்டும் வணங்குவோம் என்று உறுதியாயிருந்தபடியினால் அவர்களை கையும் காலும் கட்டி எரிகிற அக்கினி சூளையிலே கொண்டு போட்டார்கள். 7 மடங்கு சூளையை அதிகமாய் பற்ற வைத்தார்கள். நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறான், 3 பேரை கட்டி போட்டோமே, இப்போ 4 பேரா அக்கினியில விடுதலையாய் உலாவுகிறார்களே. ஆண்டவர் தூசிட்டே இருக்கணும். இடையிடையே ஆண்டவருக்கு மகிமை ஒரு அலையிலே சொல்லிட்டே இருக்கணும். கை இருக்குதா, கையை உயர்ச்சி அலையிலேயே சொல்லணும். மீனை பாருங்க சமுத்திரத்தில், நம்ம எவ்வளோ நிலவலம், அது பல நிறைய மணி நேரம் நிலவரம் சரி இருக்கிறது. கர்த்தரை துதிக்க கையை உயர்த்தி துதிக்கணும். நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறார், 3 பேரை கட்டி போட்டு அக்கினி சூளையில இப்போ கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கிறது, 4 பேரா உலாவுகிறாங்க. அதோடு கூட ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே தரியு ராஜா சொல்லுகிறான், ஆமென் ஆமென், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்க வல்லவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளத்தையும் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். கையை கொட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நான் இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு சொல்றேன், அற்புதத்தை அடக்கி வைக்காம என்ன போல 4 பேருக்கு உங்க வாழ் நடந்த சொல்லுகிறவங்க மேல் கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஆமென். பைபிள் சொல்லுது, ஆகாரத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்களாம். விற்கிறவர் மேல் கர்த்தருடைய பிளஸ்ஸிங் வருமா? உங்களுக்கு அற்புதத்தை ஆமென் அற்புதமாக பார்க்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. அற்புதமா பார்த்தா 4 பேருக்கு சொல்லுவோம், இயேசுவண்டை அழைத்து கொண்டு வருவோம். ஆமென். தரியு ராஜா சொல்லுகிறான், ராஜ்யபாரம் பண்ணுகிற காலத்தில் ஆமென் ஜெபம் பண்ணக்கூடாது. 10 நாள் வரைக்கும் தேவன் இயேசுவை பார்த்து ஜெபிக்க கூடாது, வேற எந்த தெய்வத்தை பார்த்து ஜெபிக்க கூடாது, ராஜாவை மட்டும் பார்த்து ஜெபிக்க வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டது. அப்பொழுதும் தானியேல் ஜெபம் பண்ணினான். அவனுக்கு தண்டனையாக சிங்க கெபியிலே கொண்டு போட்டார்கள். சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லை. ராஜா இதை அற்புதமாய் பார்த்தான். ராஜா ஏன் அற்புதமா பார்த்தா? இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு முன்பு, சிலுவை மரணம் வரும் முன்பு ராஜாக்கள் மனிதர்கள் கொடுக்கிற ஒரு பெரிய தண்டனை, கொலை குற்றம் செய்தவனை தண்டிக்கும்படி
மரித்த சடலத்தை கொண்டு வந்து முகம் பார்க்க மரித்த சடலத்தையும் இவனும் சேர்த்து சங்கிலியால கட்டுவாங்களா? அது சரித்திரம். சங்கிலியால கட்டி ஒரு பெரிய சங்கிலியை நீளமா போட்டு ஒரு வீட்டுக்குள்ள டோர்ல கிரில்ல கட்டி வைப்பாங்களாம். கட்டி வச்சுட்டு இவனை கட்டி வைத்து ஒரு லாக் போட்டுருவாங்களாம். அதுக்கு கீழே எங்கேயாவது ஒரு வீட்டில் கொண்டு கொடுத்துருவாங்க. இவன் மரித்த சல்லத்தோடு கட்டப்பட்டு எப்படியாவது ஊந்து போக முடியாது. அவன் ஊந்து ஒவ்வொரு வீடா கெஞ்சுவானா, ப்ளீஸ் உதவி செய்யுங்க, அந்த கீயை கொடுங்க. யாருமே கொடுக்க மாட்டாங்களா? அவன் சில நேரம் ஒருவேளை அவனுக்கு ஜோகன்னு சொல்லுவோமே, அப்படி இதை கொடுப்பாங்களா? யாராவது கீயை கொடுக்கலன்னா அவன் சாகிறது வரைக்கும் தண்ணி தாகம் எடுத்து டெட் பாடியோட கட்டப்பட்டு அப்படியே புழுத்து சாவானா. இதுதான் சிலுவை மரணத்திற்கு முன் கொடுக்கப்பட்ட தண்டனை. அவன் தரிவின் காலத்தில் குற்றம் செயலுக்கு ஒரு தண்டனை. சிங்க கெபில போட்டுருவாங்க. நூற்றுக்கணக்கான மக்கள் சிங்க கெபில அலறி செத்திருக்கிறாங்க. தரியு சொல்லுகிறான், இது அற்புதமா இருக்கிறது. என் சரித்திரத்தில் என் ஆட்சி காலத்தில் சிங்க கெபில போடப்பட்ட ஒருவனும் வெளியே வந்தது கிடையாது. இந்த சிங்கங்களின் கைக்கு தானியேலை கர்த்தர் விடுவித்தது. இது அற்புதம். நான் சொல்றேன், ராஜாவை அற்புதமாய் பார்க்கும்போது கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கர்த்தர் செய்த காரியத்தை சாதனமா பார்த்து கொண்டிருக்கிறோமா? அற்புதமா பார்ப்போம். தற்கொலை செய்து அழியிருந்த உங்களை மீட்டு கொண்டு வாழ வைத்தத ஊரே இந்த குடும்பம் அழிந்து போனது, இந்த குடும்பம் முன்னேறாது என்று சொன்ன உங்களை உலகத்தில் வாழ வச்சத சாகு வரைக்கும் அற்புதமா பார்ப்போம். 4 பேருக்கு சொல்லுவோம். எத்தனையோ காட்சி என் கண்களுக்கு முன் நிற்கிறது. எத்தனை பேர் காது சொன்னது காது கேட்குது. 7 ஆண்டுக்கு முன்பு இவன் பலப்பட்டு விட்டான்னு சொன்ன அதே வாய் என் காது கேட்க சொன்னது, இந்த குடும்பம் முடிந்தது. அந்த குடும்பம் இங்க இருக்கு. கொஞ்சம் காசு பணம் எல்லாம் ஆண்டு கொடுத்து அவங்க அதை செட் ஆகிட்டாங்க. இந்த ஊரில் ஒருவர் எனக்கு பார்த்து சொன்னார், குறிப்பிட்ட பேரை சொல்லி, அவன் செட் ஆகிட்டான், நல்லா இருக்கிறான். அதே நாவு சுமார் 4 ஆண்டு தாண்டி என் காது கேட்க சொல்லுகிறது, அவன் கதை முடிந்தது. அவர்களையும் வாழ வைத்த தெய்வம் எத்தனையோ விதத்திலே சாக முயற்சி பண்ணவளை சாக விடாம இன்றைக்கும் வாழ வைத்த தெய்வம். சாகிறது வரைக்கும் சொல்லணும் நேபுகத்நேச்சரை போல, என் வாழ்நாள் ஆத்மத்தின் கசப்பை எண்ணியே நான் வாழ்வேன். எனக்கம்பானுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு அற்புதங்களை செய்கிறார். சரி, தேவன் செய்த அற்புதங்களை ராஜாக்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க, அதை பிரசித்தப்படுத்துறாங்க. நீங்களும் உங்களுக்கு நடந்த அற்புதத்தை பிரசித்தப்படுத்துங்க. எல்லாம் கையை கொட்டி கர்த்தர் ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். சரி, எதற்கு அற்புதங்களை செய்கிறார்? நான் சொல்ல பார்த்தீங்களா, என் ஃபேமிலி, என் குடும்பம், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்களாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து எதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார்? தேவன் அறியாத மனுஷன் தெய்வத்தை அறியும்படிக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வாலிபனுடைய சாட்சி நான் கேட்டேன். அவங்க அப்பா உடன்பிறந்த சவுலா சேர்ந்து 7 இந்து கோயில்களை வைத்து, குடும்ப கோயிலை வைத்து வணங்கினவங்க. 7 கோயிலும் ஒவ்வொரு வருஷம் அவங்க பண்டிகை கொண்டாடுவாங்க. அவங்க ஊர்ல ஒரு நியமம் இருக்கிறது. அந்த பண்டிகை தொடங்கி டேட்டு குறிக்கப்பட்டு யாராவது குடும்பத்தில் செத்தா 1 வருஷத்திற்கு அங்கே பண்டிகை நடத்தக்கூடாது, உற்சவம் நடத்தக்கூடாது. அப்படி இருக்கும்போது இவங்க அப்பா மூத்தவர் இவர் இறந்துட்டார். 1 ஆண்டு கோயிலில் அவர்கள் பண்டிகை நடத்தவில்லை. அப்பா இறந்த உடனே உடன்பிறந்த சகோதரர்கள் அண்ணன் இறந்துட்டான், இவனுக்கு நிறைய பங்கு கொடுக்க வேண்டும் என்று பொறாமை அடைந்து இவர் 2 சகோதரிகள் அம்மாவை குடும்ப வீட்டை விட்டு அடித்து துரத்தினார்கள். எங்கள் குடும்பத்தினுக்கு பங்கு இல்லை, எங்கேயாவது ஓடி போயிருந்து. இடுக்கி மாவட்டத்தை டிஸ்ட்ரிக்ட் இடுக்கி கேரளாவில் போய் தஞ்சம் புகுந்து தேயிலை எஸ்டேட்டில் அவங்க வேலை செய்து பிழைத்து கொண்டிருந்தாங்க. அம்மாவுக்கு வீசிங் இழுப்பு நோய் வரும், அதனால்
அம்மாவால் குளிர்காலத்தில் தாக்கு பிடிக்க முடியாமல் குடும்பம் வறுமையில் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு நாள் அம்மா சொன்னாங்களா, இந்த உலகத்தில் நம்மால் வாழ முடியாது, எப்படி வாழப்போன்னு தெரியலை. அப்படி அம்மா பிளான் பண்ணி மகண்டத்தில் 70 ரூபா, ஒரு 15-20 ஆண்டுக்கு முன்பு 70 ரூபா கொடுத்து விட்டு அந்த கடையில் போய் விஷம் வாங்கிட்டு வா. இந்த விஷம் காட்டு பன்றி கொல்ல வைப்பாங்களா, காட்டு பன்றி விட குழிக்குள்ள உள்ள போட்டு மூடிட்டு காட்டு பன்றி அதை தோண்டும் போது ஒரு புகை வருமா, காட்டு பன்றி செத்து போகுமா. இன்றைக்குள்ள கணக்குப்படி சுமார் 1000 மதிப்புள்ள விஷம். கடைக்கு வாங்க போகும்போது கடைக்காரன் கொடுக்கல. சின்ன பிள்ளையா இருக்கிற, இது மிகவும் விஷமானது, உங்க அம்மா அழைச்சிட்டு வான்னு சொல்ல. அவன் சொன்ன, எங்க அம்மாவுக்கு அம்மா சொல்லிவிட்டாங்க பிள்ளையிடத்துல, சோத்திரம் காட்டு பன்னிக்கு என்னச்சு விஷத்தை வாங்கிட்டு வான்னு சொல்லிவிட்டு. இவனுக்கு தெரியாது, கடைக்காரன் கொடுத்து அனுப்பலையா. கடையில் வேலை பார்க்குற ஒருவர், இதை வீட்டில் கொண்டு கொடு, சின்னவங்கள்ட்ட கொடுக்காத, பெரியவங்க இருந்தால் கொடுத்துடுவான்னு சொல்ல வீட்டில் அம்மாவுக்கு கொடுக்க. அம்மா சொன்னாங்களா, விஷம் வாங்கின மறுநாள், நான் உங்களுக்கு நாளை தினம் நம்ம எல்லாருக்கும் நம்முடைய சாமிக்கு விரதம் இருக்க போகிறோம், உபவாசம் இருக்க போகிறோம், காலமை சாப்பாடு யாருக்குமே நான் தரமாட்டேன், 3 மணிக்கு சாப்பாடு தருவேன், தேங்காய் சாதம். பிரியாணியை விட விரும்பி சாப்பிடுவாங்களா. 10 மணிக்கு தட்டெடுத்து போன, அம்மா வயிறு பசிக்கிறதம்மா, கொஞ்சம் தேங்காய் சாதம் கொடுத்தாங்களா. 2:30 மணி ஆகும்போது பிள்ளைகளை அழைத்து, பசி ஒடுக்கிற பிள்ளைகளுக்கு நான் தேங்காய் சாதம் தரப்போகிறேன், கசக்கு இன்றைக்குள்ள சாதம், பக்கத்தில் கருப்பட்டி வச்சிருங்க. அப்படி கருப்பட்டியும் கொடுத்து ரெடியாக இருக்கும்போது கதவை ஒருவர் தட்டி கொண்டிருக்கிறார். சித்திக்கு வீடு பக்கம் இருக்குது. மக்களே, தேங்காய் சாதம் கொஞ்சம் தான் இருக்குது, சித்திக்கு பத்தாது, அதெல்லாம் சித்தி கொடுக்க வேண்டி இருக்குன்னு எல்லாம் கொண்டு ஒளித்து வைக்க சொல்லிட்டு டோரை திறந்தா ஒரு முதியவர் வெண்வஸ்திரம் தரித்து நல்ல கொட்டு மழையில நனைந்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார். கதவை திறந்தபோது சித்தி அல்ல, ஒரு முதிர்ந்த ஒரு மனிதன். கேட்டாங்களா, எதுக்கு நீங்க வந்தீங்க? நான் இயேசு கிறிஸ்துங்கிற மெய்யான தெய்வத்தை குறித்து ஊரூரா இந்த எஸ்டேட் முழுவதும் சொல்லி கொண்டு வருகிறேன் என்று அவர்கள் சொல்ல, அவன் சொன்னாங்களா, இந்த இயேசு சாமி எங்களுக்கு வேண்டாம். சில பேரை சொல்லி, இவங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவங்களுக்குள்ள சாமி, இந்த சாமி எங்களுக்கு தேவையில்லை, வெளியே போயின்னு சொல்ல அவர் விட்டபாடில்லை. பலவந்தமாய் ஜெபிக்கட்டுமா என்று கேட்க அவர் பொருத்தி கேட்டதுனால ஜெபிங்கள் என்று சொல்ல, ஜெபத்தை தொடங்கும் போதே ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த 3 தாயும் சேர்த்து 3 பேரும் வறுமை காரணமாக தற்கொலை பண்ணி சாக விஷத்தை வாங்கி சாப்பாடுல கலந்து வச்சிருக்கிறீங்க, இயேசு சொல்லுகிறான்னு சொல்ல அந்த அம்மா மயங்கி விழுந்தாங்க. மயங்கி விழுந்தோட அந்த வாலிபன், எங்க அம்மாவை மந்திரம் பண்ணி கொன்னு போட்டேன்னு சொல்லி பாஸ்டர் போட்டு அடி கொடுக்க, இவன் போட்ட சத்தத்தில் ஊராரில் வந்து பாஸ்டர் அடிக்க, பாஸ்டர் கல்லூலி போல நின்னாரா, அடியெல்லாம் வாங்கி கொண்டு சொன்னாராம், நான் யாரையும் மந்திரம் பண்ணல, ஜெபம் மட்டும் பண்ணினேன். இந்த அம்மா மயங்கி விழுந்தாங்க. முகத்தில் தண்ணியெல்லாம் தெளித்து அந்த அம்மாவை எழுப்பி, அவ எழுப்பின முதல் வார்த்தை, நான் தற்கொலை பண்ணி சாக போன உனக்கு யார் சொன்னது? சொன்னாங்களாம், எல்லாவற்றையும் அறிந்த இயேசு எனக்கு சொன்னார். எழும்பினார்களாம். மூத்த பையனை பார்த்து புதிய பாடத்தை கையில கொடுத்து, எங்கெல்லாம் உனக்கு போக முடியுமோ இயேசு தெய்வம் என்று சொல்லிக் கொண்டே திரிடா. ஒரு லட்சம் பாப்போம். இன்னைக்கு உலகம் முழுதும் கோடிக்கணக்கான சாட்சியில் இருக்கிறது. எதற்கு அற்புதம்? 7 கோயில் கட்டி வைக்கிறது சேவித்த ஒரு குடும்பத்தை அவங்க காப்பாத்தல, இயேசு காப்பாத்தி இன்னைக்கு கர்த்தர் வாழ வைக்கிறார். மூத்தவனுக்கு ஒரு ஊழியக்காரனா கர்த்தர் வச்சிருக்கிறார். சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, உங்க குடும்பத்திலும் அற்புதத்தின் அடையாளத்தினால உங்களுக்குள்ளே ஆண்டவருக்குள்ளே சேர்த்து கொண்டு வருவாராக. சரி தேவனுடைய பிள்ளைகளே, 3 அற்புதத்தை தியானிக்க போகிறோம். அற்புதம் எதற்காக? சகோதரி சொல்லுங்க பார்ப்போம். ரட்சிப்பை வெளிப்படுத்தும்படியாக இயேசு செய்த அந்த அற்புதங்களை நாம் வரிசையா தியானிக்க போகிறோம். நீங்க ஆமேன் ஆமேன் அப்படின்னு ஜெபத்தோடு இருந்தா உங்களுக்கும் ஆமேன் அப்படியாக கடவுது. முதல் அற்புதம், ஆமேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சரி,
முதல் அற்புதம், தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. எல்லாரும் சொல்லுங்க, வெந்நீரா தண்ணீர் அறிக்கை பண்ணுங்க, திராட்சரசமா. எத்தனை இந்த அற்புதத்தை விசுவாசிக்கிறீங்க? இந்த அல்லேலியால மாறல அப்படின்னு எத்தனை இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவன் செய்த முதல் அற்புதம். இந்த வீட்டில் ஒரு குறை வந்தது. ஒரு திருமண வீடுனா வெறும் திராட்சரசமா கொடுப்பாங்க. சிலர் இலை நிறைய கூட்டு, அது சாப்பிட்றதுக்குள்ளே வயிறு ஃபுல்லாயிரும். பாயசம், பழம், டபுள் பாயசம், பழம், பூந்தி, அடுத்தெல்லாம் கொடுப்பாங்க. லாஸ்ட் கல்யாணி பண்ணால் ஒன்றும் கிடைக்காது. ஆமே, எங்கள் ஒரு ஃபேமிலி திருமணத்தில் லாஸ்ட் 8:30 மணிக்கு போனோம். லாஸ்ட் கண்ணில் இருந்தோம், அரை மணிக்கு ஒரு வெயிட்டிங். ஆமேன். தண்ணி கிடைச்சா தண்ணி கொடுக்கல. ஒருத்தன் எழும்பி போடா அவங்க சோறு அப்படி எழுப்பி போயிட்டான். தண்ணி தர மாட்டேன். ஏன்னா லாஸ்ட் கழனி, அவங்க எல்லாம் பூட்டிட்டு போகிற நேரம் நாங்கள் போய் சேர்ந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு போகிறவங்களுக்கு ஐஸ்கிரீம், இப்போ தான் இருக்க பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய். பொறாமல் பண்ணான்னு சொல்லுங்கம்மா. ஆமாம், நமக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கிடைச்சி பார்த்தீங்களா? உங்கள் வீட்டு திருமணத்துக்கு வைங்க, இதெல்லாம் தப்பு கிடையாது, ஒரு சந்தோஷம்தான். வாய்ப்பு இருந்தால் வைங்க, வரல சொல்லுங்க பார்ப்போம். சாப்பிட்டு இப்படி அவங்க கம்முன்னு இருக்கிறீங்களே. அப்போ கானா ஒரு கல்யாண வீட்டில் பாப்கார்ன், ஐஸ்கிரீம், இனி வர வர எல்லாம் வரும். பிராண்டி ஷாப்பும் வரும். ஏன் வராது? கொண்டு அவன் வண்டியில் நினைச்சுவான், விற்பான். ஐஸ்கிரீம் கடைக்கார வருது இல்லை, அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாம் சொத்திரம் ரகசியமாக குடிக்கிறாங்க. இனி என்ன செய்யும்? மதுபான வண்டியும் வந்து நிற்கும். பிளேன்லேயே கொடுக்குறாங்களே, கெஞ்சி கெஞ்சி சாப்பிட்றான். மேடம் 1 ounce தாங்க. சத்தமாக சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, கானா ஒரு கல்யாண வீட்டில் வெறும் திராட்சரசம் மட்டுமல்ல, நிறைய விஷயம் இருந்தது. ஆனால் திராட்சரசம் மட்டும்தான் குறைவுபட்டது. அதுக்கு ஒரு விஷயம் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தில் குறை வந்தது அப்படின்னா குறை வந்து விட்டது ஆண்டவரேன்னு சொல்லணும். வெளிப்படுத்த விசேஷம் 3:17 லவோதிக்கான ஒரு சபை இருக்கு, இந்த கால சபை. ஆமென். அந்த லவோதிக்கா சபைக்கு குறைவு இருக்குது. ஆனால் லவோதிக்கா சபை என்ன சொல்லுது? எனக்கு ஒரு குறைவும் இல்லை. கையவே சொல்லி சொல்லுங்க பாப்போம். கையா செய்துரலேலுயா. குறை வந்துட்டா பெருசா உலக மக்கள்கிட்ட சொல்லாம நம்முடைய குறைகளை இயேசுவிடத்தில் போய் சொல்லுவோம். அவரிடத்து ஏதாவது ஒரு சொல்யூஷன், அவரிடத்து ஒரு பரிகாரம் கண்டிப்பாக இருக்கும். கையை அசைத்து ஒரு அல்லேலூயா. எத்தனை காரியம் பார்த்தீங்களா? பிளம்பிங், ஒயரிங்காரன் செய்கிற வேலையை நம்ம செய்து இது எப்படி நடக்கும் என்று யோசித்ததை பிளம்பிங்காரன் வந்து கரெக்டாக செய்துட்டு போகிறான். இயேசுவிடத்தில் வந்தா எல்லா குறைவுக்கும் ஒரு நிறைவாக்கக்கூடிய வழி இருக்கிறது. கையை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் மட்டும் குறைபடல, அவன் மட்டும்தான் குறைபட்டது, மீதி எல்லாம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சொத்துறேன். சில சொல்லுவாங்க, ஆமாம் எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது, ஆனால் சந்தோஷம் மட்டும்தான் இல்லை. அல்லேலூயா. எங்க வீட்டில் எல்லா நன்மையும் இருக்கிறது. நிறைய ஐஸ்வர்யவான்கள், சினிமா நடிகைகள் மரிக்கும் போது எழுதுகிற கடிதம், வீடு நிறைய பணம் இருக்கிறது, தங்கம் இருக்கிறது, ஆனால் என் இதயத்தில் சமாதானம் இல்லை, ஆகவே என் சாவுக்கு யாருமே காரணம் இல்லை எழுதி வச்சு சாகுறாங்க. இந்த கானா ஒரு திருமண வீட்டில் பிரியாணி பாத்திரம் ஃபுல்லா இருக்கு, எல்லாம் இருக்குது, ஆனா திராட்சரசம் மட்டும் குறைபட்டது. யோபா 2:11 ஏன் குறைபட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் நாமம் மகிமைப்படும்படி சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைக்கும்படிக்கு. ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, நமக்கு வருகிற குறைகள்ல
தேவன் மகிமைப்படுவாரா? தேவன் மகிமைப்படுவாரா? நம்ம நினைக்கிறோம் ஸ்தோத்திரம் பண்ணா மட்டும் இயேசு மகிமைப்படுவார். பைபிள் சொல்லுது, யோவானை குறித்து சொல்லும்போது, இன்ன விதமான மரணத்தினாலே இவன் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறான். சகோதரி சகோதரா, உங்கள் மரணத்தினால கூட கர்த்தர் மகிமைப்படணும். அல்லேலூயா. எங்களை அடக்காரனைக்கு விழிச்சா ஜெபம் பண்ணுவோம். ஆனா வெக்கப்படாம 4 வார்த்தை உங்களை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் மனம் திரும்பினவங்களா, ரட்சிக்கப்பட்டவங்களா, பரிசுத்தவானா இருந்தால் 1 மணிக்கூர் மெசேஜ் ஓடும். உங்களுக்கு கேட்காது. நம்முடைய எல்லா தண்டவானம் எல்லாம் நிற்கிறவங்களுக்கு தெரியும். நான் போய் பள்ளியாடி பகுதியில் ஒரு சகோதரர், காவல்துறை வேலை பார்த்து ஒரு சகோதரர் மரித்தார். அவருடைய அடக்காராதனை பழைய போஸ்ட் ஆஃபீஸ் பக்கம். அவருடைய அடக்காரணைக்கு அவருடைய காவல்துறை வேலை பார்த்து ஒரு அதிகாரி வந்து சொன்னாரா, இவர் குடிச்சு குடிச்சு வாழ்க்கையை கெடுத்தார். எத்தனையோ நாளை இடத்துல சொன்னேன், இவர் குடியை விடவில்லை. குடி இவருடைய மரணத்திற்கு காரணம் இவருடைய குடிதான். அந்த இடத்தில் பாஸ்டர் மாற கொண்டு விட்டார். அன்பு சகோதரன் வாசல் படி விட்டு மாற மாட்டார், அப்படி இருப்பார், கண்ணாடி கலரம் உலாவுவார் அப்படி சொல்லி பொக்கி பேசுவாங்க. ஆனா எங்களுக்கு அந்த வாய் வராது. உண்மை பேசினாலும் அடுத்து பாஸ்டர் மாற தூக்கி மாத்திடுவாங்க. ஒன்று சொல்லுவாங்க, இவர் உலகத்திலும் கண்ணாடி மதுபான கடையில் உலாவினார், பரலோகத்தில் கண்ணாடி கடையில் உலாவுவார். ஆமென். நம்ம ஊரை சேர்ந்த ஒரு சகோதரி வீட்டுக்கு ஒரு பெருசு கிறிஸ்தவ பாஸ்டர் வந்தாரா. அந்த சபை சார்ந்த ஒருவர், சோத்திரம் நம்ம பக்கத்தில் தான், ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த சகோதரி சொன்னது, அந்த வீட்டு ஒரு பாஸ்டர், நீங்கள் அந்த இறந்த ஆளுக்காக அந்த ஜெபம் பண்ணி பிரசங்கம் பண்ணீங்களா பாஸ்டர்? நான் சொல்கிறேன், சர்ச்சில் 2000 ஃபேமிலி இருக்குது. என்ன பாஸ்டர், ஒரு நாள் சர்ச்சுக்கு ஒழுங்காக போனா, நான் குப்பியோடு இல்லை போகிறான் பாஸ்டர். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி சொன்னது, அவர் சொன்னாராம், என்ன செய்வது, நான் உண்மையை சொன்னால் எனக்கு சீட்டை கழிச்சிடுவாங்க, அது அப்படிதான் என்று சொன்னாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நாங்களும் சேர்ந்து அப்படிதான் ஜெபம் பண்ண வேண்டி இருக்குது. ஆனால் தலை நிமிர்ந்து ஜெபிக்கனா, நீங்கள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தா, நாங்கள் பண்ணுற பிரசங்கத்தில் இயேசு மகிமைப்படுவார். ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். தலை சொல்லுங்க, உங்கள் மரணத்தினாலும் 100 வருஷம் இருப்பீங்க, சாக மாட்டீங்க. உங்கள் மரணத்தினாலும் பிரதர் சொல்ல, உங்கள் மரணத்தினால இயேசு மகிமைப்படுவார். பாஸ்டர் உயிரோடு இருந்தால் 1 மணிக்கு பிரசங்கம் பண்ணணும். அல்ல சொல்லுங்க பாப்போம். சத்தமாக சொல்லுங்க. மரணம் என்றாலே பயம். ஆண்டோட சொன்னேன், எனக்கு ஒரு புது வண்டி தந்தா அதில் நீர் மகிமைப்படணும். பேக்கில் ஒரு வாசகம் போடுவேன், மரணம் என்பது மனித வாழ்க்கையின் முடிவல்ல, அது முடிவில்லாத மோட்சம் அல்லது நரக வாழ்க்கை ஆரம்பம் மட்டுமே. பல இடத்துல பார்க்குறேன், அங்கே போன வந்து வாசித்து போகிறான், என்னையும் பார்ப்பான். ஆமேன் சோத்திரம். கார் சுவிசேஷம் சொல்லுது, உங்களுக்கு ஏதாவது நல்ல வசனம் தொட்டால் பேக்கில் எழுதி போடுங்க. கண்ணுக்கு தெரியாமல் காட் இஸ் குட், ஃபாலோ ஜீசஸ். சிலர் போடுறது கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா கண்டுபிடிச்சு விட கிறிஸ்தவன். அல்லேலூயா. சரி பாருங்க, தேவன் நம்முடைய மரணத்தினால, சத்தமாக சொல்லுங்க அம்மா. சரி, இயேசு கானா ஊர் கல்யாண வீட்டில் என்ன செய்யணுமா அம்மா சொல்லுங்க, மகிமைப்படும்படியாகவே இந்த குறைவு வந்தது. இதை அனுபவிச்சிருக்கிறோம் மட்டும் அருளை சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், என் வாழ்வில் அந்த குறை கர்த்தர் மகிமைப்படதான், வந்த வியாதி கர்த்தர் மகிமைப்படதான். அப்படிப்பட்ட ஒரு அருளை சொல்லுங்க பார்ப்போம். அநேகர் இருக்கிறீங்க எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. சரி, இந்த குறைகளை ஆண்டவர் நிவர்த்தியாக்க வல்லவராயிருக்கிறார். இந்த திராட்சரசம் என்பது ஈசாக்கு சாப்பிட்ட பின்பு குடிச்சிருக்கிறார். நம்ம ஊரில் ஒரு பழக்கம் உண்டு, எங்கள் அப்பாவில் அந்த பழக்கத்தை பார்ப்பேன், கருப்பொடியும் சோறும் சேர்த்து சாப்பிடுவார். நம்மளுக்கு ஒரு பழக்கம், சாப்பிட்ட பின்பு பழைய ஆட்களுக்கு ஒரு பழக்கம், ஒரு துண்டு கருப்பட்டி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டவங்க அல்ல சொல்லுங்க, இவங்க கருப்பட்டியே தெரியாது, இவங்க கலிஃபோர்னியாவில் வந்திருக்கிறாங்க. கருப்பட்டி சாப்பிட வரல சொல்லுங்க பார்ப்போம். கருப்பட்டியில் பதனியில் கிழங்க வெட்டி போட்டு அவிச்சா இப்போ மேகி கீழே வருமா,
உருட்டி ஒன்று கொடுக்குறானே, என்னெல்லாம போட்டு வெட்டி புறக்கி ஷவர்மா கிட்ட வருமா, ஒரு புண்ணாங்கிட்ட வராது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். கருப்பட்டி சாப்பிட பின்பு கருப்பட்டி சாப்பிடுவோம். அவன் எப்படி இருக்கும்? சாப்பிட்றது போல தெரியாம, வாய்க்கு மனமணப்பு இல்லாம, கருப்பட்டிக்கு விளம்பரம் நினைச்சிடாதீங்க, நல்லா இருக்கும். இது போல சாப்பிட பின்பு என்ன திராட்சை ரசம் குடிச்சிருக்கிறாங்க. ஆமென். 1 சாமுவேல் 16:2 ராஜா சீபாவை பார்த்து இந்த திராட்சரசம் என்னத்தன்னு கேட்ட கேள்விக்கு விடாய்த்து போன வாலிபர்களை பலப்படுத்தும்படிக்கு. அப்ப திராட்சரசம் என்ன செய்யுமா? சொல்லுங்க சொல்லுங்க. விடாய்த்து போனவங்களுக்கு. ஆமென். அல்லேலூயா. திராட்சரசம் என்பது ஆசீர்வாதமா சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 1 நாளாகமம் 12:40 மனிதனுக்கு மகிழ்ச்சி உண்டாகிற திராட்சரசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 104 சங்கீதம் 15 மனுஷனுடைய இருதயத்தை மகிழ பண்ணும் திராட்சரசம். பிரசங்கி 10:19 திராட்சரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. திராட்சரசம் ஜீவன் உள்ளோர. ஒருவேளை காண ஒரு கல்யாண வீட்டில் குறை வந்த பின்பு ஆண்டவர் திராட்சரசத்தை சரியாக்கலைன்னா திருமண வீட்டுள்ள களிப்பெல்லாம் மாறி போயிருக்கும். திருமண வீடே துக்கமா இருந்திருக்கும். இதை எதுக்கு சொல்றேன்னா, நம்ம வீட்டில் எல்லாம் இருக்குது. டிவி இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்கிறது, ஆமாம் ஏசி இருக்குது, பிசி இருக்குது. ஆமேன் சோத்திரம். யாராவது ஆமேன் சோத்திரம் வெளியிலிருந்து வந்தா ஹார்னிங் பெல்ல அடிக்கும்னாலேயே எங்கிருந்தும் பார்க்குறோம் நம்ம வீட்டுக்கு யார் வந்து போனது. கோழி மேகிறது வரை தெரியுது, பருந்து வாரது தெரியுது, எல்லா வசதிகளும் இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுது, கானா ஒரு திருமண வீட்டில் எல்லாம் இருந்தது, ஆனா திராட்சரசம் மட்டும் இல்லாத போல. திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, எல்லாம் இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில களிப்பு இல்லாம இருக்கிறீங்களா? களிப்பு என்கிற குறையோடு சந்தோஷம் இல்லை, வீட்டில் சிரிச்சே நிறைய நாள் ஆயிற்று. அல்லேலூயா. வாய் விட்டு சிரிச்சா இன்னைக்கு இந்த வார சிரிச்சவங்க எல்லாம் வரல சொல்லுங்க பாப்போம். இந்த புளிச்ச சரியில்லை. எத்தனை சிரிச்சிருக்கிறீங்க சொல்லுங்க. சிரிச்சவங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். அப்படின்னா சரியில்லை, அந்த சரியில்லை. நான் சொல்லுவேன், என்னுடைய ஒரு பழக்கம், தெரிஞ்ச ஆளை 10 முறை பார்த்தாலும் வச்சிரி. ஏன்னா என்னுடைய செல்கள் எல்லாம் என்னை ஆதரிக்கிறதா இல்லை சொல்லுங்க பாப்போம். சொத்துறோம். சரி, சும்மா அந்த மேக்கப் செஞ்சிருப்பாங்க. உண்மையா சிரிச்சு பாருங்க, ஹார்ட் வந்து சரியா சீரா ஓடும். அல்ல சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இப்படி சொல்ல பார்த்தீங்களா? சில சிரிச்சா என்னடா we are laughing like a buffalo. எருமை சிரிக்குமா? யானை சிரிக்குமா? குருவி சிரிக்குமா? சிரிக்கும் சக்தியை தெய்வம் நமக்கு தந்திருக்கிறார். சில சிரிப்பதற்காகவே காமெடி வீடியோ எல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் தீமை கொண்டு வரும். கர்த்தருக்குள் மகள் மகிழ்ச்சி நம்முடைய பலன். துக்கம் வரும்போது பாட்டு பாடுங்க. நீங்க ஆனந்த கண்ணீர் விட்டாலும் இருதயம் மகிழ்ச்சியாகும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். வீட்டில் சோத்திரம் சாப்பிடும்போது கணவன் மணி பிள்ளைகளாக இருந்து வார்த்தைகளை சொல்லி, ஊருக்கு அதை சொல்லண்டா நம்மளுடைய அற்புதத்தை காரியங்களை சொல்லி சிரித்து அவன் சந்தோஷம். சிலருக்கு பிடிக்காது சிரிச்சா, அவங்க என்ன சிரி. சில சோத்திரம் ஆட்களுக்கு பிடிக்காது சிரிச்சா. அல்லேலூயா அவங்கள அப்படி தான் நினச்சிடுங்க. அவன் சரிங்க, கர்த்தர் மகிமைப்படுவார். அதனால சிரிச்சு தெரியாங்க, ரோட்டில் சிரி தெரியாங்க, உடனே ஃபோன் வந்துடும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, திராட்சரசம் என்பது மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இத்தனை நம்புறீங்க? யார் தருவார்? நான் பலமுறை அலைஞ்சு இருக்கிறேன், புறமுறை வேதம் படிக்கவும் சிரிக்கவும் செய்திருக்கிறேன்.
ஜெபிக்கும் ஒரு சத்தம் போட்டு மனசில் சிரிச்சிருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் சமாதானத்தை தருகிறவன். ஒரு மனிதன் ஒரு மருத்துவர் இடத்தில் போனானாம். போய் என்னுடைய நடிப்பினால் ஒரு ஜோக்கர் நடந்த சம்பவம், என் இருதயத்தில் ஒரு வறுமை இருக்கிறது. சில சொல்லுவாங்க எப்பளும் அனலும் போல இருக்கு. அல்லேலூயா. அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி கேட்டிருக்கிறீங்களா? எப்பளும் அனலும் போல இருக்கு. இவன் சொன்னானா, நான் நிறைய பேர் எனக்கு சந்தோஷமே இல்லை. மருத்துவர் சொன்னாரா, இங்க ஹார்ட் அட்டாக் வேற ப்ராப்ளத்தை மருந்து இருக்கு, நீ சொல்ற வியாதிக்கு மருந்து இல்லை. சில சொல்ல பார்த்தீங்களா, இதுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், மெடிசனே. அதனால உனக்கு ஒரு காரியம், ஒரு ஹாப்பியாக இருப்பதற்கு பக்கத்தில் ஒரு கூடாரம் இருக்குது. அங்கே ஒருவன் வந்து அவன் என்ன காட்டினாலும் சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்ல, அவன் சொன்னானாம், அந்த ஜோக்கர் நான் தான் ஐயா. டெய்லி டிக்கெட்டுக்கு பணம் கொடுத்து நிறைய பேர் சிரிச்சுட்டு போறாங்க ஐயா, என்னால் சிரிக்க முடியவில்லை. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியை கர்த்தர் இருக்க பண்ணுவான். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வீட்டில் எல்லாம் இருக்கா? எல்லா நன்மைகளும் இருக்குதா? திருமண வீட்டில் எல்லாம் 100க்கு 100 இருந்தது. மன மகிழ்ச்சி என்கின்ற களிப்பென்கிற அந்த காரியம் இல்லாதபடியினால் அந்த குடும்பம் சந்தோஷத்தை இழந்திருந்தது. கர்த்தர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, வீட்டில் பணம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறாங்க, மனைவி புருஷன்லாம் இருக்கிறாங்க, சொத்து இருக்கிறது, பேங்க்ல பணம் இருக்கிறது, எல்லாம் இருந்தும் உங்க வாழ்க்கையில ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் மட்டும் குறைபடுறது போல உங்க வாழ்க்கையில் சமாதானம் மட்டும் குறைபட்டிருந்தால் இயேசுவை நோக்கி பாருங்க, அவரை கூப்பிடுங்க, அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார். மரியாள்கிட்ட சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நான் அவருடைய எழுத்தின்படி உள்ள தாய், அற்புதர் இயேசு மட்டுமே. புனிதர்களை தேடுவதனால கண்டிப்பா சமாதானம் வராது. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தெய்வம். அவரை தேடுங்கள். முதல் அற்புதத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே செய்வாராக. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். இரண்டாவது இயேசு செய்த அற்புதம். ஆமென். நமக்கு நேரமெல்லாம் துரிதமா போறேன். ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 15:32 வாசி. பரிதபிக்கிறேன். எனக்கு மனதில்லை. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லணும். அற்புதத்தை அற்புதமா விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. ஏன் இது அற்புதம்னு சொல்லியிருக்குது? பொதுவாக திராட்சை ரசம் கவனிங்க, எடுக்க நிறைய நேரம் ஆகும். ஆனால் இங்கே திராட்சை பழம் இல்லாமல் வெறும் தண்ணீரை ஊற்றி, அதுவும் தண்ணீர் திராட்சை ரசம் ஊற்றுற பாத்திரம் இல்லை, காலுகள் வச்சிருந்த பாத்திரம், கற்சாடி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறபடி அல்ல, இயேசு செய்கிற காரியம் ஆச்சரியமா இருக்கு. இரண்டாவது இயேசு செய்த அற்புதம், 7 அப்பத்தையும் சில சிறு மீன்களையும் 4000 புருஷர் சாப்பிட்டது. புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள் தவிர 4000 பேர் சாப்பிட்டாங்க. நான் கணக்கு போட்டிருக்கிறேன், மொத்தம் 7000 பேர். 7000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா ஒரு சாப்பாட்டுக்கு 100 ரூபாய் வச்சு சுமார் 7 லட்சம் ரூபாய். எத்தனை லட்சம் ரூபாய் சொல்லுங்க? எல்லாரும் ஆசைக்கு நிறைய காடு போட்டு ஏமாந்தவங்களும் உண்டு. 2000 போடுவாங்க. 2000 காடு போட்டால் கொரோனாக்கு பிறகு 4000 சாப்பாடு வைக்கணும். அல்லேலூயா. குடும்ப சகிதம் வர எழுப்பல் வந்தாலோ, கொரோனாக்கு பிறகு நிறைய கல்யாண வீட்டில் பாக்கி வரல. ஏன்னா எல்லாம் மாறிட்டு. கையை உயர்த்தி வர. அல்லேலூயா. 7 அப்பத்தை சில சிறு மீன்களை எத்தனை பேருக்கு கொடுத்தாரா சொல்லுங்க அம்மா? இது நம் வீட்டுக்குள் நடந்தால்
நமக்கு நடக்காது. ஏன்னா இலவச ரேசாரிசி கிடைச்சல. அல்லேலூயா. இலவசம் என்ன கிடைக்குது? ரேசாரிசி. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு செய்த ஒரு அற்புதம். ஆமென். நம்முடைய பொருளாதார காரியங்களிலே கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்பரை மட்டும் வரலை சொல்லுங்க. அது மட்டுமல்ல, 37ஆம் வசனத்தில் எல்லாரும் சாப்பிட்டு யாபக்க விட்டுட்டு போனாங்களா? திருப்தியா சாப்பிட்டாங்களா? எத்தனை விஷயம் எப்படி சாப்பிட்டாங்களா சொல்லுங்க? திருப்தியா சாப்பிட்டாங்க. அது மட்டுமல்ல, 7 கூட நிறைய என்னோடு சேர்ந்து அற்புதத்தை விசுவாசிக்கிறவங்க ரலையிலே சொல்லுங்க. இதெல்லாம் நடக்கணும் பாஸ்டர், எங்களுக்கு தேவையெல்லாம் இருக்குன்னு சொல்கிறவங்க அல்லையிலே சொல்லண்டா. இல்லை பாஸ்டர், எங்களுக்கு வருமானம் குறைவு பாஸ்டர், ஆனால் 7000 பேர் சாப்பிடணும் பாஸ்டர், எங்கள் வாழ்வில் அற்புதம் நடக்க வேண்டும் உள்ளவங்க மட்டும் ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். என் பிரசங்கம் அவர்களுக்காக. திருப்தி அடைந்தவனோ. எத்தனை தேன் கூட சாப்பிட்ருக்கிறீங்க? நான் சாப்பிட்ருக்கிறேன். அடிக்கடி எங்களுக்கு பிள்ளைகள் கொண்டு வருவாங்க, வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கும். அந்த தேன் குட்டியோட உள்ள இருக்க நமக்கு தெரியாதுல்ல. சில நேரம் திருப்தி அடைந்தவன் தேன் கூடா அப்படி சொல்லிடுவானா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில பாஸ்டர் 7 அப்பம் தான் இருக்கு, 7000 பேர் சாப்பிடணும், உங்க குடும்பத்தையும் கத்த திருப்தியாய் நடத்த வல்லவராக இருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் சொல்லுது, சீசனை பார்த்து சொல்றாரு, இந்த மக்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? என்ன கொடுங்க? ஆகாரம் கொடுங்க. சீசல் என்ன சொன்னாங்க? இந்து வனாந்திரம். இது என்ன இடம்? நம்முடைய ஆண்டவர் வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர். நம்புற மட்டும் ஹாப்பி அவர் அல்லையே சொல்லுங்க. விசுவாசிக்கு மட்டும் அல்லையே சொல்லுங்க. சீசல் சொல்றாங்க, இவர்களே, இவர்களுக்கு நீங்களே சாப்பாடு கொடுங்க. இவங்க என்ன சொன்னாங்க? இது வனாந்திரம். உலகம் சொல்லுது உன் வாழ்க்கை வனாந்திரம். ஏசப்பா சொல்றாரு, நீ என்னை நம்பினால் வனாந்திரத்தை வயல்வெளியா மாற்றுவே. மருத்துவ சொன்னதை நம்பாதீங்க, ஜோசியன் சொன்னதை நம்பாதீங்க, யாரோ சொன்னதை நம்பாதீங்க, இயேசு சொல்வதை நம்புங்க. கப்பல் மாலுமி சொல்வதை நம்பாதீங்க, தேவ பிள்ளை சொல்வதை நம்புங்க, ஊழியக்காரன் சொல்ற வசனத்தை நம்புங்க. கர்த்தர் பெருக பண்ணுவாராக. அல்லேலூயா. உலகம் சொல்லுது வனாந்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது, ஆமென், இந்த வனாந்திரத்தில் எனக்கு சில வசனங்களை ஆண்டு கொடுத்தார். ஆமென். ஆதியாம் 20:21 தேவன் இஸ்மவேலோடு இருந்தார், பிள்ளையுடன் இருந்தபடியினால் அந்த வனாந்திரத்திலே அவன் குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். கையை உயர்த்தி. உங்க வாழ்க்கை வனாந்திரமா இருக்கலாம். இஸ்மவேலுக்கு அந்த வனாந்திரத்திலே அம்மா வில்வித்தையை படிச்சு கொடுத்தாங்க. உங்க வாழ்க்கை பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டவே முடியல பாஸ்டர், எப்படிதான் படிப்பேன்னு தெரியல பாஸ்டர், ஆமே மேற்படிப்பு எப்படி தெரியல பாஸ்டர். இயேசுவின் நாமத்திலே சொல்றேன், நீங்க தெய்வத்தை நம்பினா இந்த வனாந்திரத்தில் ஆமென் வில்வித்தையிலே வல்லவனா மாற்றது போல நல்ல கல்வியை கற்றுக் கொடுப்பாராக. விசுவாசிக்கிறவர்களுக்கு இது வார்த்தை பலிக்கட்டும். அதோடு கூட ஆமென், இந்த ஆமென் இவனை குறித்து அவன் பாரான் வனாந்திரத்தில், இஸ்மவேல் பாரான் வனாந்திரத்தில் குடியிருக்கையில் அவனுடைய தாய் அவனுக்கு திருமணம் செய்து வைத்தா. உங்க பிள்ளையுடைய எதிர்காலம் திருமண காரியம் வனாந்திரம் போல் காட்சியளித்தாலும் இயேசுவை நம்புங்க, இந்த வனாந்திரத்திலே திருமணத்தை கர்த்தர் நடத்துவார். விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை பலிக்கும். அல்லேலூயா. நினைக்காய் கருதும் அவன் நல்ல ஓகரி, பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க வழி இல்லை. ஆமென். எல்லாரும் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னவங்க தள்ளான்னு நினைச்சேன், அக்கா எனக்கு ஒரு அவசரம் என்று சொல்லி மாறிட்டாங்க. தன் மகளை புருஷ வீட்டுக்கு அனுப்பும் போது ஊழியக்காரங்க ஜெபிச்சு அனுப்பல, ஏழை தாய் கையில் கொடுக்க ஒன்றுமில்லை, உதவி செய்வேன் என்று சொன்னவங்க ஏமாத்திட்டாங்க. அப்போது அந்த தாய் பாடின பாடல், மகளை புருஷ வீட்டுக்கு அனுப்பும் போது இந்த அம்மா பாடின பாடல், வழியோருக்கும் அவன் ஆளிகையில் வலங்கை பிடிச்சவன் வழி நடத்தும், வாதல்கள் பலதும்
அடைஞ்சிடினோ வல்லவன் பொது வழி துறந்திடுமே நினக்காய் கருதும் அவன் நல்ல ஓகரி கஷ்டங்களில் ஒற்ற துணையேசு கண்ணூரவன். மகளுடைய திருமணம் முடிந்து புருஷ வீட்டுக்கு போகும்போது அனுப்ப ஒன்றுமில்லை, கையில் ஒன்றுமில்லை. அம்மா பாடி ஆஸ்வதிச்ச பாடுதான் இந்த மலையாள பாடல். உங்கள் வாழ்க்கையில திருமண கருத்தில் வனாந்திரமா இருக்கா? இயேசுவை நம்புங்க, வனாந்திரத்தை பார்க்காதீங்க. நல்ல திருமண காரியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைப்பாராக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய பிள்ளைகளே சோத்திரம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வனாந்திரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறார். கையை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏழு அப்பத்தையும் அந்த மீனையும் அப்படியே பங்கு வச்சிருந்தா எனக்கு ஒரு ஆச்சரியம். 3 நாளா சாப்பிடல. எத்தனை நாளா சாப்பிடல? 3 நாளா சாப்பிடல. ஆண்டவர் பந்தி இருக்க சொல்றார். நீங்க என்ன செய்வீங்க? நம்ம என்ன செய்ய தெரியுமா? அடுத்து சாப்பாடு எந்த ரோல போடுவான் அங்கதான் போயிருப்போம். இல்லைன்னு சொல்லுங்க, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. ஏன்? பசி வந்தால் 10 பறந்து போகும், தட்டும் சில நேரம் பறக்கும். அல்லேலூயா. இப்ப எல்லாம் மொபைல் போனும் பறக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பந்திருக்க சொல்லுகிறார். இது பெருக காரணம், இதை இயேசுவிடத்துல கொண்டு கொடுத்தாங்க, இயேசுவின் கரத்துல கொண்டு கொடுத்தாங்க. ஏதாவது கண்டிப்பா நல்ல ஒரு சாப்பாட்டு ராமன் தம்பியா இருப்பானோ. 7 அப்பத்துக்கு அளவு நம்ம தெரியல, சொல்லக்கூடாது இல்ல. இப்ப எல்லாம் பெரிய தோசை எல்லாம் இருக்குல்ல. 7 அப்பம் சில மீன், ஒருத்தனுக்கு சாப்பாடு. நானா இருந்திருந்தா எதுக்கு கேட்குறிய? இயேசு கேட்குறார். நான் என்ன செய்வேன்னா, இயேசு கேட்குறதுனால 2 அப்பம் எடுத்து 2 சாள மீனை எடுத்துட்டு கொடுப்பேன். உங்களில் கேட்டால் என்ன செய்விய? சில பிள்ளை இடத்துல பொருள் கொடுத்து கேட்டா, அக்காளு கொடு, அப்பாய் தான். இந்த சிறுவன் எல்லாம் கொண்டு இயேசு இடத்துல கொடுத்தான். சிலர் விசாவுக்கு பணம் கொடுக்கும்போது ஜெபிக்க கொண்டு வருவாங்க, சொத்துக்கு அட்வான்ஸு. சிலர் தங்க நகை எடுத்துட்டு ஜெபிக்க கொண்டு வருவாங்க. நாங்கள் ஒரு நாளும் பொறாமை அடைய மாட்டோம். சில அப்படிதான் 5 பவுன் எடுத்து பாஸ்டர் நல்லா இருக்கா, நம்ம போட்டு பார்க்க மாட்டோம். 100 500 காணிக்க தருவாங்க. நாங்கள் திருப்தியாக ஜோமணி கொடுப்போம். அதில் ஏதோ அவளுக்கு நடந்திருக்கு, அதனால ஒவ்வொரு முறையும் ஜெபிக்க தருவாங்க. நீங்கள் தரேன்னு சொல்லலாமா? ஒருவேளை உங்கள் சம்பளம் மீதி வரல அப்படின்னா, நீங்கள் வாங்குற 10,000 ரூபாய் சம்பளம் சொத்துறோம் குறைச்சி சொல்லுவோம். நிறைய நபரும் பாஸ்டர் கண்டுபிடிச்சு வச்சுப்படாது. அப்படியே நீங்கள் காணிக்க கொடுக்க முன்னால சேர்த்து எங்கள் கையில் தரணும், சொல்லி தரணும். அப்படிதானே பாஸ்டர், இது முழு சம்பளம் பாஸ்டர், ஜெபமணி தாங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஜெபமணி தருவோம். நம்ம ஒரு சகோதரி எங்கள் ஊர்லேருந்து குளிக்க கொடுப்பாங்க, திருமணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு முறை அவங்க வீட்டுக்கு வந்தபோது ஏழ்மை ரொம்ப கஷ்டம். எங்கிட்ட அவங்க கேட்கல, 1000 ரூபாய் காலத்தில் 1000 ரூபாய் கொடுத்தோம். அவங்க ஒரு முறை சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் கொடுத்த பணத்தை செலவாக்கவே இல்லை, அப்படியே வச்சிருக்கிறேன். அப்போ அதை வச்சிருந்தா அவங்களுக்கு ஏதோ நன்மை. தேவனுடைய பிள்ளைகளே சொத்ரா, இந்த சிறுவனுக்கு இந்த 7 அப்பம் 7000 பேர் சாப்பிட காரணம், 7 அப்பத்தையும் அப்படியே கொண்டு இயேசு கரத்தில் கொடுத்தான். ஒருவேளை உங்களுடைய வருமானம் வீணாகுதா, மீதி எடுக்க முடியலையா, மொத்தமாக கையில் கொடுத்தாருங்க.
பாஸ்டர் முழு சம்பளம் நீங்கள் ஜெபம் தாங்க பாஸ்டர், ஆசீர்வதித்து தாங்க பாஸ்டர், நாங்கள் மனதார ஆசீர்வதிப்போம், ஒரு மாற்றம் கண்டிப்பாக வரும். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சொத்துரம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆண்டு கொடுக்க வேண்டிய கொடுத்தா போதும். கையை உயர்த்து வரல சொல்லுங்க. அல்லையா வரலையே பாஸ்டர், இது சிரமமாக இருக்குன்னு நினைக்கண்டா. விரும்பினால் அது எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம்தான். நீங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஜெபம் பண்ணி நீங்கள் விரும்பினா செய்யலாம். அல்லையா சொல்லுங்க. ஒரு புதிய முயற்சி தான். நம்ம வருமானம் எல்லாம் அழியுது, காணிக்கு கொடுக்குறோம், கர்த்தருக்கு கொடுக்குற அழியுதுன்னா ஒரு புதிய முயற்சி. இந்த வசனத்தின் மூலம் இந்த மாதம் உள்ள சம்பளத்தை பாஸ்டர் கொடுப்போம், அவங்க ஜெபித்து பிளஸ் பண்ணி தரட்டும், கர்த்தர் பெருக பண்ணுவார். நம்ம கிடைச்ச உடனே ஒவ்வொரு பவுடாவா போவோம், ஒவ்வொரு துண்டு வீட்டில் இருக்கல சோப்பு கரப்பு ஒன்றா போவோம், கடைசியில் தான் இங்கே வரும். நான் சொல்கிறேன் என்ன, சம்பளத்தை எடுத்துட்டு முதல்ல சர்ச்சுக்கு வாங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதை பெருக பண்ணுவார். இந்த 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 7 அப்பம் 7000 பேர் சாப்பிட பெருக அற்புதம் நடந்தது. எல்லாம் இயேசு இடத்துல கொண்டு கொடுத்தாங்க. இந்த வார்த்தை விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இடத்துல கொண்டு கொடுத்தாங்க. நம்முடைய நன்மைகளை இயேசு இடத்துல கொண்டு வைப்போம். இந்த வசனத்தில் கவனிங்க, வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. சாரிபாத் ஊர்வத வீட்டுக்கு ஏசப்பா போறார், எலியா போறார். அவங்க போகும்போது என்ன செய்யிட்டு இருக்கிறாங்க சொல்லுங்கம்மா? எத்தனை விறகு? 2 விறகு பொறுக்கி நிற்கிறாங்க. எத்தனை சாப்பிட ஆகாரம்? தாயும் மகன். ஊழியக்காரன் என்ன கேட்கிறாரு? 2ல் 1 எனக்கு தா. கையை உயர்த்தி வல்லையில் சொல்லுங்க பாப்போம். அவள் 2ல் 1 பகுதியே 2 அப்பத்தில் 1 இயேசு கொடுத்துட்டான் எலியாவுக்கு. இன்னொரு விதவை குறித்து ஏசப்பா சொல்லும்போது 2 காசு இருந்தது, அது அப்படியே போட்டுட்டான். கை வைத்தல சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருக்கு காணிக்கை கொடுப்பது என்பது அந்த வார்த்தைகள் வரும்போது அங்கே பிரசங்கம் பண்ணுவோம், பண ஆசையில் பிரசங்கம் பண்ணது கிடையாது. நம்முடைய வருமானத்தில் 10ல் 1 பகுதி ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம். ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசோபாங்களை எல்லாம் பண்டக சாலையில் கொண்டு, அப்பொழுது நான் எங்களை ஏன் என்ன வஞ்சிக்கிறீங்கன்னு ஆண்டவர் கேட்கிறார். நீ என்னை சோதித்து பாருன்னு சொல்றார். ஒரு சொல்லுங்க பாப்போம். ஆமாம், ஒருவேளை வருமானம் நிற்காதவங்க மொத்த சம்பளம் கொண்டு வந்து ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் அதுக்காக ஜெபித்து உங்களுக்கு கொடுப்போம். ஒரு புதிய முயற்சி கர்த்தர் இந்த ஜெபம் வசத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு இதை கற்றுத்தருகிறார். இல்லை பாஸ்டர், கர்த்தர் எங்களுக்கு மீதி எடுக்க வைக்கிறார்னா குழப்பம் இல்லை, நீங்கள் கர்த்தருக்குரியதை கொடுத்துருங்க. கையை உயர்த்தி வரல இல்லையா? இந்த தாய் 2ல் 1 கொடுத்தாள். இயேசு கிறிஸ்துவின் கருத்து விதவை இருந்ததையே கொடுத்தான். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். 10ல் 1 என்பது அது கர்த்தருடைய பங்கு. எத்தனை ஒத்துக்கொள்றீங்க? சத்தமா சொல்லுங்கம்மா. அதை எப்படி கொடுக்கணும்? முழு மனதோடு கொடுக்கணும். யாருக்குன்னு கொடுக்கணும்? தேவனுக்குன்னு கொடுக்கணும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சகோதரி பொருத்தனை பண்ணாங்களா, அவங்களுக்கு 12 லட்சம் ரூபாய் வரணும். 12 lakhs ஒரு காரியத்துக்கு, ஒரு சபையில் அவங்க பொருத்தனை பண்ணாங்களா. ஆண்டவரே, பல வருஷமா வரல, இந்த 12 லட்சம் ரூபாவும் எனக்கு வரணும்ப்பா, 10 ஒன்றை உமக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்களா. கடலில் மீன் பிடிச்சான ஒருத்தன், அது போல என்ன ஆச்சரியம், உடனே பணம் வந்தது. இது பாஸ்டருக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொடுக்கறது உங்க பொறுப்பு, யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த போறதில்லை, கொடுத்தா உங்களுக்கு பிரதிபலன் உண்டு. கொடுக்கிறவங்களை தலைமுறையில் கண்டு ஆசீர்வதிப்பார், கொடுக்காதவங்களையும் ஆசீர்வதிப்பார்.
அப்படி சொல்லி நினைச்ச ஆட்கள் கொடுக்க உங்களே ஆஸ்வதிப்பா. உங்களுக்கு மனம் வரும்போது கொடுங்க. கொடுப்பதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது, வாங்குறதை பார்க்கிலும். இப்போ அந்த சௌரி 10,000 ரூபாய் காணி கொடுத்து மூடிட்டாங்க. இது பாஸ்டருக்கு தெரியாது, பொருத்தனை பண்ணது ஒன்று. அடுத்த வாரம் சபையிலே ஸ்பெஷல் மீட்டிங் வந்து பிரசங்கியால் வசனம் எடுத்தாங்க. அனனியா சபீராள் கர்த்தருக்குரிய பங்கை வஞ்சித்து வைத்திருக்கிறார். 12 லட்சம் ரூபாய் வந்தா 20 ஆண்டவருக்குரியது. அது பாஸ்டருக்கு இல்லை, அடித்து பொழித்த பிரசங்கம். இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறது, பாஸ்டருக்கும் தெரியாது, ஸ்பெஷல் பாஸ்டருக்கும் தெரியாது. கூட்டம் முடிந்தவுடன் பாஸ்டர் இடத்தில் வந்து நீர் சொல்லி கொடுத்தான் பிரசங்கம் பண்றாங்க. எனக்கு வந்து உமக்கு எப்படி? அப்பதான் பாஸ்டருக்கே தெரியும் 12 லட்சம் பல வருஷம் வராது வந்த அதிசயமும் 10ல் 1 கொடுப்போம் என்று சொன்னதும் அதோடு அந்த அம்மா சபைக்கு வராமல் நிறுத்திட்டாங்க. அவங்க காலம் வந்திருக்கும் 6 மாதத்துல செத்தே போனாங்க. கொடுக்காத சாவலம்மா பிறகு சொல்லிடுவாங்களே தசவம் கொடுக்கோட செத்துருவேன்னு சொன்னாங்க. மக்கள் இப்படியும் சிந்திப்பாங்க, இப்படியும் சிந்திப்பாங்க. கை உயர்த்தி வரல இல்லை. சில அப்படி சீரியஸா, சில அப்படி சுகமா இருக்கிறாங்க. நீங்க சாக மாட்டீங்க. ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கணும். இயேசு இடத்துல ஒரு காயினை கொண்டு வந்தாங்க, காட்டினாங்க. இயேசுவே, அரசாங்கத்துக்கு வரி கொடுப்பது நியாயமா? இயேசு கூடாது என்று சொல்லுவார் என்று குற்றம்படி இயேசு ஒரு காயின் எடுத்து, 2 பக்கம் இருக்கா, ஒரு பக்கம் சொரூபம், மேலெழுத்து யாருடையது? மத்திய அரசுடையது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதனால அவங்க கேட்க வந்தது, ராயனுக்கு வரி கொடுக்கலாமா? இயேசு என்ன பேசினார்? ராயனுக்குள்ளத ராயனுக்கும், தெய்வத்துக்குள்ளத தெய்வத்துக்கும் கொடு. போச்சுடா, வாய் அடைச்சிட்டு போறாங்க. உங்கள் வருமானத்தில் எனக்கு தருகிற நன்மையில் ஒரு பங்கு கர்த்தருக்குரியது, ஒரு பங்கு ஆமென் கர்த்தருக்குரியது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. சரி தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென். 7 அப்பம் 7000 பேர் சாப்பிட என்ன இருந்ததெல்லாம் கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. ஆமென், ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே அந்த விதவை 1ல் கொடுத்தா. 3வது காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். முதல் அற்புதம் திராட்சரசம், 2 அற்புதம் ஆமென் 7 அப்பம் 7000 பேர் சாப்பிட்டது. 3வது ஒரு காரியம் ஆமென் இயேசு. மார்க் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். கண்டு நடந்து எல்லா சத்தம் அவர் அல்லேலூயா. பாருங்க, மார்க் 8:3 வாசிங்க. இனி ஒரு அதிசயம். ஏன் இந்த 7 அப்பம் இப்படி நடந்தது? மார்க் 8:3 மைக்கில் வாசிங்க. இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இந்த அற்புதம் ஏன் நடந்தம்மா? இயேசு சொல்லியிருக்கணும், இந்த மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. தூரத்திலிருந்து வந்த மக்களுக்கு மாலை ஆகாரம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. பக்கத்திலிருந்து வந்தவங்க எல்லாம் பிரிந்து போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் இந்த அற்புதம் செய்ய என்ன காரணம் தெரியுமா? இவர்கள் தூரத்திலிருந்து வந்தவர்களாகையால். இது ஒரு சத்தியத்தை சொல்றேன். தூரத்திலிருந்து வர்றது கஷ்டம் இருந்தாலும் சர்ச்சைக்கு வர்றத கர்த்தர் கவனமா பார்த்துட்டே இருக்கிறார். கூட்டம் முடிஞ்சு ஏசப்பா பார்த்ததெல்லாம் இந்த மக்கள் மார்த்தாண்டம், நாகர்கோவில், திருவனந்தபுரம் வந்திருக்கிறாங்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, அவங்களுக்காக அற்புதம் செய்யணும். ஆமேன். பிறகு பூனைச்சோலையில் வந்தவங்களுக்கும் கிடைச்சது சாப்பாடு. அல்ல சொல்லுங்க பாப்பு, புரிஞ்சவங்கள சொல்லுங்க. தூரத்திலிருந்து வர்றத பார்க்கிறாரு, வியாதியோடும் சர்ச்சைக்கு வர்றத பார்க்கிறாரு, நடக்க முடியாத ஓடி வர்றத பார்க்கிறாரு, எல்லா சௌரியம் இருந்தும் என்னைக்கு போகண்டாம் என்று சொல்வதையும் பார்க்கிறாரு. ஆமென். 3வது அற்புதம், ஆண்டவர் 4ஆம் ஜாமத்தில் உதவி செய்ய வந்தது. இயேசு அவர்களை அக்கறை போக சொல்லிட்டு மலைக்கு மேலே ஜெபம் பண்ணாரா.
பிள்ளைகளை ஸ்கூலில் அனுப்பிட்டு ஜெபிக்கிற பெற்றோரெல்லாம் இல்லை சொல்லுங்க பார்ப்போம். புருஷன் வேலைக்கு போன பின்பு வரும் முன்னால் ஜெபிக்கிற சகோதரி மேலே ஒரு அல்லே சொல்லுங்க பார்ப்போம். மனசுலையா ஜெபிக்கிறீங்களா? இயேசு சீசரில் அக்கறை இப்போ சொல்லிட்டு தனித்து ஜெபம் பண்றார். அவர் கரையிலே தனிமையாக இருந்தார். இன்னைக்குள்ள செய்தி, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னா இயேசுவை கரையில் இருக்க விடாதீங்க. சத்தம் போடுங்க, கூக்குரல் போடுங்க. எங்க குடும்பம் அழிய போகுது, ஏசப்பா எங்களை காப்பான்னு கூப்பிடுங்க. அவர் 4ஆம் ஜாமம் என்று பார்க்காமல், கடல் என்று பார்க்காமல் நடந்து வந்து அற்புதம் செய்வார். இயேசுவை கூப்பிட எப்படி வருவார்? போட்டிலேயே. அவருக்கு வர வாகனம் இல்லையே. இயேசுவுக்கு வாகனம் சில நேரம் இந்த மேகம் கூட வாகனமாய் மாறும். கழுதை மட்டுமல்ல வாகனம், போட்டு மட்டுமல்ல வாகனம், அவர் கடலுக்கு மேல நடந்து வருகிற தெய்வம். கையை உயர்த்துவார். அல்லேலூயா. 3வது அற்புதத்தை திரும்பி நம்புறீங்க, இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இவங்க கடலில், அதுக்குள்ளாக கடல், பைபிள் சொல்லுது போட்டு நடுக்கடலில் போயிட்டு. ஹல்லேலூயா. எங்க போயிட்டா? நடுக்கடல நிக்கிறீங்களா? கவனிங்க. எங்க வழி இல்லாம தேய்க்கிறீங்களா? யார் உதவி இல்லாம நிக்கிறீங்களா? நடுக்கடல நிக்கிறீங்களா? கூப்பிட சத்தம் யாருக்குமே கேட்கலையா? மொபைல் போனுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டதா? இயேசுவை கூப்பிடு, அவருக்கு சத்தம் கேட்கும். அல்லேலூயா. அவங்க கூப்பிடாங்க. 4ஆம் ஜாமத்தில் கடலுக்கு மேல நடந்து வருகிறார். இயேசு நடந்த எப்படி நடப்பாரு? என்ன போலியா? யூதா கோத்திரத்து ராஜசிங்கம். இவர்கள் கண்டு பயந்தார்கள். கையை கொட்டி உரலை சொல்லுங்க பாப்போம். முதல் அற்புதம், திராட்சரசம். துக்கம் இருக்கா? மன மகிழ்ச்சி இல்லையா? அதை மாற்றுவார். 2வது அற்புதம், 7 அப்பம் சின்ன சிறு மீன். 7000 பேர் சாப்பிட்டாங்க. ஒருவருடைய வறுமை இருக்கிற குடும்பங்கள் பாஸ்டர்களை கொடுத்து ஜெபம், பாஸ்டர் இது வீணா கூட பாஸ்டர், எங்களுக்கு மீதி வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவன் கத்தருக்குரிய கத்தரை கொடுத்துருங்க. உங்கள் வாழ்க்கையில் 7000 பேர் சாப்பிட வைப்பா. ஒரு ஆள் சாப்பிட சாப்பாட. 3வது காரியம், பிரச்சனை நேரத்தில் தத்தளிக்கிறீங்களா? இயேசுவை கரையில் இருக்க விடாதீங்க. யார் வராவிட்டாலும் இயேசு வருவார். அன்றைக்கு கடலுக்கு மேல் நடந்து வந்தவர் ஒரு நாள் வரப்போகிறார். மேகங்கள் மேல் வரப்போகிறார். நம்மை சேர்த்து கொள்ள வரப்போகிறார். இது உலகம் ஒரு சமுத்திரம் தெரியுமா? எப்போ ஆபத்து வரணும் தெரியாது. பாருங்க, பிள்ளைக்கு எப்போ ஆபத்து வரணும் தெரியாது, எப்போ சுனாமி வரணும் தெரியாது, எப்போ போட்டு கவிழணும் தெரியாது. இது உலகம் ஒரு சமுத்திரம். கடல்ல ஏன் பிரச்சனை? ஒரு முறை ஓகி புயல் வந்து ஒருவர் சொன்னாங்க, ஐயோ மக்கள் எல்லாம் பாவம், கடல்ல பிடித்து நிற்க புளியங்கொம்பா இருக்கு. அப்படிதானே? ஊர்ல என்ன செய்யலாம்? புளியங்கொம்பல பிடிக்கலாம். கடல்ல எங்கும் பிடிக்க முடியாது. ஆமென். விபத்து வந்தா செத்து போகலாம். உலகத்திலும் அப்படிதான். எங்குமே கிரிப் இல்லையா? இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். எழுப்பி நிற்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்த ஏசையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் ஏசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் ஏசையா, யோவானை போல மார்பிலே இளைப்பாற வேண்டும் ஐயா, யோவானை போல மார்பிலே இளைப்பாற வேண்டும் ஐயா, கரை காணா படகை போல தடுமா
இதயத்தின் காயத்தையாற்றிடும் எந்த ஏசையா, என் இதயத்தின் எந்த ஏசையா. ரெண்டு கைகளை கொட்டி இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசித்தீர்கள்? அவங்க எல்லாம் கைகளை கொட்டி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இது எப்படி ஆகும் என்று கேட்க வேண்டாம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நான் யாரையும் பார்த்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல போறதில்லை. அற்புதத்தை விசுவாசிச்சவங்க, எனக்கு அற்புதம் நடக்க வேண்டும் விரும்புகிறவங்க, கூப்பிடும் வேளையில் யாரும் வரவில்லை. திண்டுக்கலை சேர்ந்த அந்த குடும்பத்திற்கு தற்கொலை பண்ணும் நேரத்தில் கடந்து போய் காப்பாற்றினவரே, எனக்காக கடந்து வாரும் ஆண்டவரே, எங்க குடும்பம் தத்தளிக்கிறது, உதவியே இல்லை ஏசப்பா, கடந்து வாருங்க ஏசப்பா. எங்க வீட்டில் 7 அப்பம் தான் இருக்குது, சிறு மீன் தான் இருக்குது, எங்க வீட்டில் ஒருவரு கூட பத்தாது, மீதியே வரல ஏசப்பா, மீதி எடுக்க வைங்க. எங்க வீட்டில் எல்லாம் இருக்குது, சாப்பாட்டுக்கு குறைவில்லை, பணத்துக்கு குறைவில்லை, சொத்துக்கு குறைவில்லை, தங்க நகைகளுக்கு குறைவில்லை. ஆனா ஓ திராட்சரசம் மகிழ்ச்சியை கொடுப்பது எங்க வீட்டில் மகிழ்ச்சி இல்லை, சிரிச்சு எத்தனையோ நாள் ஆயிற்று என்று சொல்லுவிலானால் கையை கொடி சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்க குடும்பத்துக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்க வாழ்வுக்காய் பேசிக் கொண்டிருக்கிறார். வனாந்தரம் இயேசுவே, இந்த வனாந்தரத்தில் எப்படி அப்பா சாப்பாடு கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், படிப்பு உண்டாகும், வீடு வைக்க முடியும், ரட்சிப்பு உண்டாகும். கையை கொட்டி வாயில திறந்து, கை கொட்டாம நிக்காதீங்க, கையை கொட்டாங்க, கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுக்கிற ஆராதனை ரொம்ப முக்கியம், ஒப்பு கொடுக்கிற ரொம்ப முக்கியம். ஏசப்பா கிரியை செய்கிற நேரம், ஏசப்பா கிரியை செய்கிற நேரம், ஏசப்பா கிரியை செய்கிற நேரம். கர்த்தரை நம்பு, வனாந்தரத்தை பார்க்காதே, மனுஷனை பார்க்காதே, இயேசுவை நம்பு சகோதர, இயேசுவை நம்பு. சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், சூழ்நிலைகளை மாற்றுகிறவர், மீதி எடுக்க வைக்கிறவர், திராட்சரசத்தை தருகிறவர், மனமகிழ்ச்சியை தருகிறவர். யார் உதவி செய்யாவிட்டாலும், யார் உதவி செய்யாட்டாலும், தேங்காய் சாதத்துல விஷத்தை சாப்பிட்டு மரிக்க போகிற பிள்ளைகளை தேடி வந்தவர், தேடி போனவர் நம்மையும் தேடி வருவாரா? தேவனே, உபவாச ஜெபத்தின் முந்தின நாளாக இன்றைக்கு இந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பார். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், வருகிற இந்த உபவாச ஜெபத்தில் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போறாரு. விசுவாசிக்கிறவளை அனுபவிப்பீங்க. ஊழியக்காரங்க மூலம் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வேலையை காரணம் காட்டக்கூடாது, பிள்ளையை காரணம் காட்டக்கூடாது, படிப்பை காரணம் காட்டக்கூடாது, இது வனாந்திரம் என்று சொல்லக்கூடாது. பந்தி உட்காரணும், பந்தி உட்காரணும். கீழ்ப்படுகிற பிள்ளைகள் உபவாச ஜெபத்தில் ஆமென் அற்புதத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. இதெல்லாம் என்னுடைய நான் பிரசங்கமான நினைக்கிறது கிடையாது. ஆனா தேவனே இந்த வார்த்தையை இருதயத்தில் போட்டார். ஒரு நாள் அதிகாலை இந்த குடும்ப ஜெபத்தில் இந்த வார்த்தையை 3 அற்புதத்தை அப்படியே சொல்லி தந்தார். விசுவாசத்தை சொல்லி இருக்கிறேன், என்னுடைய வாஞ்ச எங்க சபையின் பிள்ளைகளுக்கு இது பலிக்கணும் ஆண்டவரே. எங்களைப் போல இவங்களை எழுப்பி சாட்சியா நிக்கணும். வனாந்தரத்தில் திருமணத்தை நடத்தி வைத்தார்னு சொல்லணும்ப்பா. ஓ படிப்பை பொறுப்படுத்தான்னு சொல்லணும்ப்பா, ரட்சித்தான்னு சொல்லணும்ப்பா. கிரியை செய்யும். நாளை நடக்கும் உபவாச ஜெபத்தை கர்த்தர் பொறுப்படுத்துகிற ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 10:30 மணிக்கு நம்ம உபவாச ஜெபம் பகல் தொடங்கும். மாலை 7 மணிக்கு எல்லாம் கொடுத்து கடந்து வாருங்க. இன்றைக்குள்ள பைபிள் ஸ்டடி, பிள்ளைகளோட ப்ராக்டிஸ், பிற எல்லாம் உண்டு. கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முழங்கால் பிடுவோம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சபை ஆராதனைகளை கொண்டு வந்து இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய். உம்முடைய அற்புதத்தை 3 அற்புதத்தை இன்றைக்கு தியானிக்க உதவி செய்தீர்.
விசுவாசத்தோடு அறிவித்திருக்கிறோம். விசுவாசிக்கிற பிள்ளைகள் சாட்சியாக எழுமி நிற்கட்டும். உடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே, என் முழு உளமே, என் ஆத்துமாவே, அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அனுநயிக்கும் சிநேகம் பாதும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு இருப்பதாக. ஆமென். அகிலத்தையும் ஆகாயத்தையும் அந்தன் வல்ல பராக்கிரமத்தாலே ஆண்டவரே சிருஷ்டித்தீர உந்தன் வல்ல கரத்தினாலே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்று இயேசுவே. ஆகாதது ஒன்றுமில்லை, உம்மால் ஒன்றுமில்லை. இந்த அற்புதம் எல்லாம் நடக்க ஆண்டவரே. கன மகிமைக்கு பாத்திரரே, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஓ, ஆகாதது என்று ஏதுமில்லை, உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.